இலங்கையில் வாழும் சில இளம் பெண்கள் வெளிநாட்டில் வாழ வேண்டும் என்ற ஆவலின் காரணமாக அவசரமான மற்றும் ஆபத்தான வாழ்க்கை தீர்மானங்களை எடுத்து வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு சமூகத்தின் பல்வேறு வட்டாரங்களில் பேசுபொருளாகி உள்ளது. வெளிநாடு என்பது உயர்ந்த வாழ்க்கை தரம், பொருளாதார முன்னேற்றம், சமூக மரியாதை ஆகியவற்றுடன் தொடர்புபடுத்தப்பட்டு பார்க்கப்படும் நிலையில் அந்த கனவு சில சமயங்களில் நிதானமான சிந்தனையை மறைக்கிறது என்பதே இந்த விமர்சனத்தின் மையக் கருத்தாகும். சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வரும் ஒரு சம்பவம் இதற்கு உதாரணமாக குறிப்பிடப்படுகிறது. ஜெர்மனியில் வசித்து வருவதாக கூறப்படும் 60 வயதுடைய ரவி அத்தான் என்பவரை இலங்கையில் உள்ள இளம் பெண்ணான தர்ஷா என்ற சிறிய பெண் திருமணம் செய்ய தயாராகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த நபரான ரவி அத்தான் என்று அழைக்கப்படும் முதியவர் முன்னதாக 2 திருமணங்கள் செய்து பின்னர் பிரிந்து வாழ்ந்தவர் என்றும் தொடர்ந்து குடும்ப பொறுப்புகளை நிலையான முறையில் மேற்கொள்ளாதவர் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அவருக்கு நிரந்தர வேலை இல்லை என்றும் மது பழக்கத்தால் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு சில காலம் சிறைவாசம் அனுபவித்தவர் என்றும் சமூகத்தில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இவ்வாறான பின்னணியைக் கொண்ட ரவி அத்தானுடன் பேர்த்தி போன்ற வயது வித்தியாசம் அதிகமுள்ள இளம் பெண் ஒருவர் 3ஆவதாக திருமணமாக இணைவது குறித்து சமூகத்தில் கடும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. குறிப்பாக திருமணத்தை ஒரு வெளிநாட்டு வாய்ப்பாக மட்டுமே கருதி வாழ்க்கை தீர்மானம் எடுப்பது அந்த பெண்ணின் எதிர்கால பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு ஆபத்தானதாக அமையக்கூடும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். வெளிநாட்டில் வாழ்வது தானாகவே ஒரு பாதுகாப்பான மற்றும் சுகமான வாழ்க்கையை உறுதி செய்யாது. அங்கு பொருளாதார சவால்கள், சட்ட வரம்புகள், கலாச்சார வேறுபாடுகள் மற்றும் சமூக ஒத்துழைப்பு குறைபாடுகள் போன்ற பல நிஜங்களும் உள்ளன. எனவே திருமணம் போன்ற முக்கியமான வாழ்க்கை தீர்மானங்கள் எடுக்கும்போது உணர்ச்சி வசப்பட்ட எண்ணங்களை விட பொறுப்புணர்வு மற்றும் நிதானமான ஆய்வு அவசியம் என்று வலியுறுத்தப்படுகிறது. இவ்விவகாரம் ஒருவரை குறிவைத்து விமர்சிப்பதற்காக அல்ல, மாறாக இளம் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்திலேயே பேசப்பட வேண்டும் என்பதே சமூகத்தின் ஒரு பகுதியின் கருத்தாகும். பெற்றோர், உறவினர் மற்றும் நண்பர்கள் ஆகியோர் இளம் பெண்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையின் நிஜங்களை விளக்கி பாதுகாப்பான மற்றும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்க உதவ வேண்டும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வாழ்க்கையின் ஒரே இலக்கு அல்ல. பாதுகாப்பு, மரியாதை, பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் மனநல நலன் ஆகியவை இணைந்ததே ஒரு சிறந்த குடும்ப வாழ்க்கை. அதனை உணர்ந்து நிதானமான முடிவுகளை எடுக்க இளம் பெண்கள் முன்வர வேண்டும் என்று சித்தந்தளம் ஊடாக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.